வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அது மட்டும் இல்லை, சில்லி சிக்கன் வந்து எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குடமிளகாய் ஒரு நம்பர், பொடிசு நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசு நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 3-4 ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி அந்த பேனில் நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சூடான எண்ணெயை இந்த மாதிரி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த பேனில் போட்ட பிறகு உடனே டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த பேன் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது, ஆனால் வெங்காயம் வதங்கியிருக்கும். அப்படி இருந்தால் டேஸ்ட் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, அதுக்கப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் கேரட் பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன், அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த கேரட்டு பீன்ஸ் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸ்லாம் இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டார்க் சோயாவில் சால்ட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். இந்த ரைஸோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்களோ அப்போ தான் இந்த ரைஸை பாயில் பண்ணி டாஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாயில் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸும் அந்த ரைஸும் டாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரை ஆன அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சீசனிங் பவுடர் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த சுகர் பவுடர். இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணும்போது நடுப்பகுதியில் உங்கள் கரண்டி வச்சுட்டு உங்கள் கடாயை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி பக்குவமாக வரும். சில்லி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக் போன்லெஸ் 1/2 கிலோ, முட்டை 1 நம்பர், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 30 கிராம், பெல் பெப்பர்ஸ் 1 பவுல், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 3/4 டீஸ்பூன், அரோமேட்டிக் பவுடர் 1 டீஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 4 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் சில்லி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த சில்லி சிக்கனுக்கு வந்து இந்த ரெட் சில்லி பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 30 கிராம் காஞ்ச மிளகாவை இந்த தண்ணியில் போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த தண்ணி அப்படியே குக் பண்ணி முடித்த பிறகு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகாவை குக் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பிறகு சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த வேக வச்ச அந்த தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அதே டைமில் அந்த சில்லியோட ஸ்பைஸ் லெவல் அப்படியே இருக்கும்.
இந்த மிக்சியில் அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குறை அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக சில்லி சிக்கன் முடித்த பிறகு சாப்பிடும்போது உங்களுக்கு பல்ல போடும் அந்த விதெல்லாம். அதனால் கரெக்டாக ஒரு 95% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதே டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கரெக்டாக 95% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். எப்பவுமே வீட்டில் லைட்டாக சூடான பிறகு தாளிப்பு இல்லை வெங்காயம் போட்டுருவீங்களே, அந்த மாதிரி கூடாது. இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெட் சில்லி பேஸ்ட்டை போட்டு திருப்பி குக் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ண கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெட் சில்லி பேஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் நிறைய சைனீஸ் ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஷேஸ்வான், மஞ்சூரியன், சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் சில்லி கார்லிக் நூடுல்ஸ், இந்த மாதிரி ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ சில்லி சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு முட்டை இந்த இடத்துல போட்டிருக்கேன் இந்த பவுலில். இதுக்கு பிறகு உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அரோமேட்டிக் பவுடர், அதாவது சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க. இந்த வெஜிடபிள்லாம் டாஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஒரு சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் ஹோட்டலில். இந்த சீசனிங் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கேட்டிங்கன்னா பிரஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, லெக் போன்லெஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும், டாஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பிரஸ்ட்டு யூஸ் பண்ணால் நூல் மாதிரி ஆகிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் பிரஸ்ட்டு பகுதியை யூஸ் பண்ணாமல் லெக் போன்லெஸ் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் போட்ட பிறகு முட்டை, மிளகுத்தூளோட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு அந்த சீசனிங் எல்லாமே இறங்கும். அதுக்கு பிறகு கோட்டிங் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் போடுறோங்கிட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த சிக்கனோட கோட்டிங் ஆனால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் அதிகமான மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு கரெக்டான மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இந்த பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும் சிக்கனோட மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு. அடுத்தது இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த சிக்கன் பீஸை 1 by 1 போட்டு குக் பண்ணுங்கள். இந்த சிக்கன் குக் பண்ணும்போது ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதாவது சுக்கா ஸ்டைல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா டாஸ் பண்ணும்போது நல்லா இருக்காது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த சிக்கன் வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 3 to 4 நிமிஷம் டைம் இருக்கும். அவ்வளோதான் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சுல, ரெடியான சிக்கனை அப்படியே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி சிக்கன் எடுத்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இந்த மாதிரி ரெசிபிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு, இஞ்சி போட்டிருக்கோம். பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கலர் மாறும்ல, அதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போடுறோம். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பாதி பகுதியை எடுத்து பொடிசை கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி பாதி பகுதியை கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எப்போவுமே ஒரு சைனீஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களோட பேன் நல்லா சூடாகணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் டாஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணால் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் அந்த சாஸ் கரெக்டாக கோட்டிங் ஆகாது. அதனால் எப்போவுமே உங்களோட பேன் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், குடமிளகாய், மீதி உள்ள வெங்காயத்தை இதில் போட்டிருக்கோம்.
இந்த குடமிளகா வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 2 செகண்ட் நீங்கள் டாஸ் பண்ணுங்கள். இப்போ டாஸ் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் குடமிளகா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு 30 கிராம் குக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு எப்போலாம் சைனீஸ் ரெசிபி பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா டாஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சோண்டு தண்ணி, அதாவது ஒரு அரை குழி கண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணல. லைட் சோயா சாஸில் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த சோயா சாஸ் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அந்த சாஸ் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு. சீசனிங்காக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரோமேட்டிக் பவுடர், அதாவது சீசனிங் பவுடர் சொல்லுவாங்க. இந்த பவுடர் எங்கே கிடைக்குதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். இது இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை, இந்த பவுடர் போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இல்லாதவங்க மற்ற ஸ்பைசஸ் பவுடரை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கனை போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த சிக்கன் போட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணும்போது அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி.